Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று சந்திக்க இருப்பதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். பாமக நிறுவனர் மற்றும் பாமக தலைவர் இடையே ஒரு மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் இன்று இவர்கள் இருவரும் சந்திக்க இருப்பதாக செய்தியை நம்ம பார்த்து வரோம். ஏற்கனவே 30 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 9 மாவட்ட தலைவர்களை மாற்றி பாமகவினுடைய நிறுவனர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு இவர்கள் இருவருக்கும் இடையேயான மோதல் போக்கு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? வணக்கம் ஜெபஸ்டின். கடந்த ஆண்டு டிசம்பர்ல புதுச்சேரியில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்துல கட்சியுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததிலிருந்து அவருக்கும் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணிக்கும் இடையேயான அந்த மோதல் போக்கு என்பது வெடித்தது. மேடையிலேயே முகுந்தன் நியமனத்திற்கு அன்புமணி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததில் துவங்கிய இருவருக்கு இடையேயான இந்த மோதல் கடந்த மாதம் 29ஆம் தேதி உச்சத்திற்கு சென்றது. மே மாதம் 29ஆம் தேதி தைலாபுரம் தோட்டத்துல பத்திரிகையாளர்களை சந்தித்த திரு ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை, தலைமை பண்பு இல்லாதவர், தாயை அடித்தவர் என்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தது. இருவருக்கு இடையேயான அந்த மோதல் போக்கு என்பது உச்சகட்டத்திற்கு சென்றடைந்தது. இதன் காரணமாக கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மிகுந்த ஒரு பீதியும் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. அந்த ராமதாஸ் குற்றச்சாட்டுகளை தெரிவித்த மறுநாளே மே மாதம் 30, 31, ஜூன் 1 ஆகிய 3 நாட்கள் தடாலடியாக மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சென்னைக்கு அழைத்து அவர்களோடு அன்புமணி கலந்துரையாடல் செய்தார். இதற்கிடையே அன்புமணி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பலரையும் அந்தந்த பதவிகளில் இருந்து நீக்கி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே உடனடியாக ராமதாஸ் உடைய அந்த நீக்கம் செல்லாது என்றும், பாமக பொதுக்குழுவில் முறையாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் நான் தான் என்றும், தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் அந்த உரிய அதிகாரம் பெற்றவர்கள் என்றும் தெரிவித்த அன்புமணி ராமதாஸ் உடனுக்குடன் ராமதாஸ் யாரை நீக்கினார்களோ அவர்கள் அனைவரும் அதே பதவிகளில் தொடர்வதாக அறிவிப்பு வெளியிட்டது. மேலும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனாலும் கூட இந்த 3 நாள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ராமதாஸ் தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்டது போல 30 மாவட்ட செயலாளர்கள், 9 மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பல நிர்வாகிகளை நீக்கம் செய்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டு இருந்த போது கூட அதற்கு பதிலாக அவர்கள் அனைவரும் பதவியில் தொடர்வார்கள் என்ற ஒரு அறிவிப்பை அன்புமணி தரப்பில் இருந்து வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தைலாபுரம் தோட்டத்தில் ஜி.கே. மணி, அதே போன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் ராமதாசுடனும் அதே நேரத்தில் அன்புமணியுடனும் மாறி மாறி சந்தித்து இருவருக்கிடையே சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வந்தனர். ஜி.கே. மணி செய்தியாளர்களிடம் பேசிய போது இருவரும் சமரசமாக வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம், விரைவில் இருவரும் சந்திப்பார்கள் என்ற கருத்துக்களை கூட ஜி.கே. மணி முன்வைத்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அன்புமணி சந்திக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி சென்னை நீலாங்கரையில் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கிருந்து தைலாபுரம் தோட்டத்திற்கு புறப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாமக மூத்த தலைவர்கள் எல்லாம் அங்கே தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். எனவே இன்று அன்புமணி ராமதாஸை சந்திக்கும் போது இருவருக்கும் இடையேயான மோதல் முடிவுக்கு வரும் என்று கட்சியுடைய நிர்வாகிகள், மூத்த தலைவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கடந்த காலங்களிலும் இதே போன்று இருவருக்கு இடையேயான ஒரு பிணக்குகள் ஏற்பட்டு மீண்டும் சந்தித்து ஒன்றாகக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாம் நடைபெற்று இருக்கின்றன. தற்போதும் அதே முறையில் இருவருக்கும் இடையேயான அந்த சமரசம் ஏற்படும் என்பது நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஜெபஸ்டின், நன்றி சங்கரன், எங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.